Dear students, last class data abstraction என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து list and tuples data abstraction process of providing the essential details and hiding the other details னு பார்த்தோம். அதுல வந்து constructors and selectors பத்தி detailed last classல படிச்சோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து list and tuples பத்தி பார்க்கலாம். Abstract data type and concrete data type. Last class le பார்த்தோம். Abstract data type is the data type for class and object. ஒரு class எடுத்துட்டீங்கன்னா அதோட டேட்டாவை நம்ம பிரைவேட்ங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணனா அந்த டேட்டா வந்து கிளாஸுக்கு வெளியில அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது கிளாஸ்க்கு வெளியில அது தெரியாது. நம்ம சேஞ்ச் பண்ணவோ அதை ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. ஆப்ஜெக்ட்ல வந்து டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் ஹைட் ஆகி இருக்கும். இதுதான் டேட்டா ஹைடிங் இல்லைன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் கான்கிரீட் டேட்டா டைப். கான்கிரீட் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C++ல ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் வரும். இதே ஸ்டூடெண்ட் கிளாஸை நம்ம ஸ்ட்ரக்சர்ல நம்ம டிஃபைன் பண்ணா அந்த டேட்டாஸ் வந்து விசிபிளா இருக்கும். கிளாஸ் மெயின் ப்ரோக்ராம்ல வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள வேரியபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். வேல்யூ சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். இட் இஸ் அதை வந்து ஹைட் பண்ணலாம் முடியாது. ஸோ கான்கிரீட் டேட்டா டைப் இஸ் த டேட்டா டைப் ஹூஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் நோன். என்ன டேட்டா டைப் டிஃபைன் பண்ணிருக்கு, என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கு, எல்லாமே வந்து விசிபிளா இருக்கும். ஸோ கான்கிரீட் டேட்டா டைப் இஸ் த டேட்டா டைப் whose representation is known, but abstract data type, the data type of the data is unknown. என்ன டேட்டா டிக்ளேர் பண்ணிருக்கோங்கிறத என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து பார்க்கலாம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு வந்து கிளாஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். கான்கிரீட் டேட்டா டைப்புக்கு ஸ்ட்ரக்சர்னா C++ல ஒரு கான்செப்ட். ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேம், மார்க் அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம ஸ்டூடெண்டோட நேமையோ மார்க்கையோ சேஞ்ச் பண்ணாலும் என்ன செய்யலாம், பண்ணலாம். அதோட வேல்யூஸ் வந்து விசிபிளா இருக்கும். இதே கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா ரோல் நம்பர், நேம், மார்க் எல்லாமே பிரைவேட்ங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கு. பிரைவேட்னா அதோட வேல்யூ வந்து டைரக்டா நம்ம ரோல் நம்பரையோ இல்ல நேமையோ மார்க்கையோ வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர்னா அந்த கிளாஸ் நேம்லயே இருக்கும். போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரோல் நம்பர், நேம், மார்க் அதோட வேல்யூஸை கொடுக்கலாம். இல்ல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். பட் டைரக்டா பிரைவேட் வேரியபிளை வந்து என்ன செய்ய முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா வந்து கிளாஸ்ல வந்து ஹைட் ஆகி இருக்கும். தட் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பிரைவேட்ங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ கான்கிரீட் டேட்டா டைப்ல டேட்டா டைப் ரெப்ரசன்டேஷனை டைரக்டா பார்க்க முடியும், வியூ பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். பட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல வேல்யூஸ் வந்து என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. டேட்டா வந்து ஹைட் ஆகி இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ரெப்ரசன்டேஷன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வந்து பைத்தான்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. லிஸ்ட், டப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி இதெல்லாம் வந்து 9th லெசன்ல நம்ம டீடைல்டா படிக்கலாம். இப்போ வந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். லிஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம C++ல அரேஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். அரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் int a equal to 10 அப்படின்னா 10ங்கிற ஒரு நம்பரை ஏங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்றோம். ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணா int a equal to 10ன்னு கொடுக்கலாம். நிறைய நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அரேஸ் கிரியேட் பண்ணுவோம். அரேல வந்து மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் அரேல வந்து ஒரே மாதிரியான வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இன்ட்னா இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
கேரக்டர்னா கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அரே வந்து ஹோமோஜீனியஸ்னா ஒரே டேட்டா டைப் வேல்யூஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். பட் மல்டிபிள் வேல்யூஸ் நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் int a of 5. அப்ப ஏங்கிறது அரேயோட நேம், 5ங்கிறது இதுல 5 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். int a of 5 equal to 10, 20, 30, 40, 50. இதுல 5 நம்பர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். இத அரே எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா அதோட இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். a of 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அது குறிக்கும். a of 1ன்னா ரெண்டாவது எலிமெண்ட், a of 2னா மூணாவது எலிமெண்ட், a of 3னா நாலாவது எலிமெண்ட், a of 4னா அஞ்சாவது எலிமெண்ட். அப்ப அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். 0 இங்க 10 எலிமெண்ட்ஸ் இருந்தனா இண்டெக்ஸ் வந்து 0 to 9 வரும். 5 எலிமெண்ட்ஸ்னா இண்டெக்ஸ் வந்து 0 to 4 வரும். a of 0னா ஃபர்ஸ்ட் நம்பர், a of 1னா செகண்ட் நம்பர், a of 2னா தேர்ட் நம்பர். இப்படிதான் வந்து அரேல வந்து நம்ம அரேய வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அரேனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதே தான் நம்ம வந்து பைத்தான்ல லிஸ்ட், அரேக்கு பதிலா லிஸ்ட் படிக்க போறோம். லிஸ்ட் அரேனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அரேக்கு பதிலா பைத்தான்ல வந்து லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல வேல்யூஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேல்யூஸ்க்கு இடையில கமா கொடுத்து கொடுக்கணும். அப்ப லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் செப்பரேட்டட் பை கமா. ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு இடையில கமா கொடுத்து அந்த வேல்யூஸை ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுனா அது வந்து லிஸ்ட். அடுத்த பாயிண்ட், லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். லிஸ்ட்ல வந்து எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது ஈச் வேல்யூ கேன் பி எனி டைப். ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன மாதிரி டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். இன்டிஜராவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாவும் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் அதாவது கேரக்டரையும் ஸ்டோர் பண்ணலாம், நம்பரையும் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு டெசிமல் பாயிண்ட் நம்பரையும் ஸ்டோர் பண்ணலாம். என்ன வேல்யூஸ் வேணாலும் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு லிஸ்ட்டை கூட லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து வந்து லிஸ்ட் வேல்யூஸ் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள்னா ஒன்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு அதோட வேல்யூஸை மாற்ற முடியும். அதாவது லிஸ்ட் வேல்யூஸ் கேன் பி சேஞ்சபிள். சேஞ்சபிள் தான் மியூட்டபிள். மியூட்டபிள்னா வேல்யூஸை வந்து நம்ம மாற்ற முடியும். இனி ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதோட சிண்டாக்ஸ் வந்து லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல எலிமெண்ட் 1 கமா எலிமெண்ட் 2 கமா அப்படி எலிமெண்ட் n. இதான் வந்து சிண்டாக்ஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட் lst ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல 10 கமா 20 கமா 30. ஸோ இந்த லிஸ்டோட நேம் வந்து lst. இதுல 3 வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா எந்த பிராக்கெட்ல கொடுக்கணும், வேல்யூஸை ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2. இப்போ அரேஸ்ல நம்ம பார்த்தோம், அரேல எலிமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அரேஸ்ல வந்து இப்போ 5 எலிமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் வந்து 0 to 4ன்னு வரும்னு சொல்லி தந்தேன். இப்போ வந்து lstங்கிற லிஸ்ட்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. lst of 0ன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10, lst of 1ன்னா செகண்ட் எலிமெண்ட் 20, lst of 2ன்னா தேர்ட் எலிமெண்ட் 30. ஸோ லிஸ்டோட எலிமெண்ட்ஸை வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. lst of 2, இந்த லிஸ்டோட நேம் வந்து என்ன, lst2. இதுல வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 5, 7.5, 32. இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் முதல் லிஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எல்லா நம்பருமே இன்டிஜரா கொடுத்துருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்டிஜர் 5. 5ங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பர். இன்டிஜர்னா முழு எண். அடுத்தது 7.5. 7 ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னா தசம புள்ளி எண். அடுத்தது நம்பர் வந்து ஒரு இன்டிஜர். அப்ப லிஸ்ட்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். வேற வேற டேட்டா டைப்ல உள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. lst of 3. இதுல வந்து 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இன்டிஜர், செகண்ட் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ்,
அடுத்து third value வந்து ஒரு integer. So அப்ப இந்த லிஸ்ட்ல 3 different type of data வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். So அப்ப லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வேல்யூஸ் வந்து எதுக்குள்ள கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு இடையில கமா கொடுக்கணும். இப்ப லிஸ்ட்ல டேட்டா வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தான் கொடுக்கணும். லிஸ்ட்னாலே ஸ்கொயர் பிராக்கெட் தான் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வந்து பேர். பேர்னா bundling of two values together is considered as pair. அப்படின்னா என்ன மீனிங்னா ரெண்டு வேல்யூஸ் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கலாம், அதான் பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு LSTங்கிறது ஒரு லிஸ்ட் 10,20 ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ LST ஆஃப் 0,10 அப்படின்னா 0ங்கிறது இண்டெக்ஸ், 10ங்கிறது அந்த 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், 10. இப்ப இண்டெக்ஸ்னாலே உங்களுக்கு புக்ல நீங்க நம்ம புக் எந்த புக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், பேஜ் நம்பர் 1ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் லிஸ்ட் அரேல எல்லாம் இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ப 0,10னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 0ங்கிறது இண்டெக்ஸ், 10ங்கிறது அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ. அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா 1,20. 1ன்னா இண்டெக்ஸ், 20ங்கிறது வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற 1ங்கிற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, 20ங்கிற நம்பர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ பண்ட்லிங் ஆஃப் டூ வேல்யூஸ், ரெண்டு வேல்யூஸை சேர்த்து கொடுக்குறோம், இதுதான் பேர். இப்போ லிஸ்ட்ல அப்படி கொடுக்கறதுனால லிஸ்ட் வந்து என்னது, ஒரு பேர். இப்போ பேர்னா என்னன்னு தெரிஞ்சுதான், ரெண்டு வேல்யூஸை கம்பைன் பண்ணி கொடுத்தா அது பேர். இப்போ இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் 0,10ன்னா அதில் இண்டெக்ஸும் வேல்யூவும் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பேர். நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸ். லிஸ்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூஸ் வந்து கொடுப்போம். லிஸ்ட் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். The values are separated by comma enclosed within square bracket. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூஸை நம்ம கமா கொடுப்போம். ஆனா டப்பிள்ல வந்து வேல்யூஸை வந்து ஆர்டினரி பிராக்கெட், நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் parenthesis. parenthesisக்குள்ள கமா யூஸ் பண்ணி கொடுக்கணும். So tuple is the comma separated sequence of values surrounded with parenthesis. அடுத்தது similar to list. அப்படின்னா லிஸ்ட் மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் உள்ள வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணலாம். வேற டேட்டா டைப், இன்டிஜரையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டையும் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி லிஸ்ட்ல என்ன எப்படி நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி டப்பிள்ஸ்லயும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். லிஸ்ட்ல இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி தான் டப்பிள்லையும் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இண்டெக்ஸ் வந்து 0ல வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன டிஃபரன்ஸ்னா, லிஸ்ட்ல உள்ள வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதான் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். ஒன்ஸ் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு அதோட எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்பிள்ஸ்ல வந்து இம்மியூட்டபிள். டப்பிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னா அதோட வேல்யூஸை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஒன்ஸ் ஒரு டப்பிள்ஸ் கிரியேட் பண்ண பிறகு we cannot change the elements in the tuple. டப்பிள்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. But tuple is a comma separated sequence of values surrounded with parenthesis. Tuple is similar to list. The difference between two is list is changeable, that is mutable, but we cannot change the elements of the tuple once it is assigned. ஒரு தடவை நம்ம எலிமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு டப்பிள்ஸ் கிரியேட் பண்ண பிறகு அதோட வேல்யூஸை மாற்ற முடியாது. சில ப்ராஜெக்ட்லாம் செய்யும்போது அந்த ப்ரோக்ராமர் வந்து இந்த வேல்யூஸ்லாம் மாறாம இருக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து டப்பிள்ஸ்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டப்பிள்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல அதிகமாக யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஒரு டப்பிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். டப்பிள்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சிண்டாக்ஸ், டப்பிள் நேம் ஈக்குவல் டு நார்மல் பிராக்கெட்டுக்குள்ள E1 E2 En.
இந்த ஆர்டினரி பிராக்கெட் லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், டப்பிளுக்கு வந்து நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு டப்பிள் 1 ஈக்குவல் டு டப் 1 ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்குள்ள 10, 20, 30 மூணு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ் கம்மா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10ங்கிறது எந்த இண்டெக்ஸை மெஷர் பண்ணுது, மீன் பண்ணுது, 0th இண்டெக்ஸில் 10 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 20 ஸ்டோர் ஆயிருக்கு, செகண்ட் இண்டெக்ஸில் 30 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ டப்பிள் 1 ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணும், டப்பிள் 1 ஆஃப் 1னா செகண்ட் எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணும், டப்பிள் ஆஃப் 2னா டப் ஆஃப் 2னா தேர்ட் எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கலர்னு ஒரு டப்பிள், அதுல 3 கலர் வேல்யூஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ரெட், ப்ளூ, எல்லோ. கலர் ஆஃப் 0னா ரெட், கலர் ஆஃப் 1னா ப்ளூ, கலர் ஆஃப் 2னா எல்லோ. ஸோ டப்பிள்ஸ் மாதிரி தான் லிஸ்ட் மாதிரி தான் டப்பிள்ஸும். பட் ஒன்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுத்த பிறகு அதோட வேல்யூஸ் வந்து என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. டப்பிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். ஒன்ஸ் இதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து 9th சாப்டர்ல டப்பிள்ஸ் அண்ட் லிஸ்ட் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ வந்து டப்பிள்ஸ்னா என்ன, லிஸ்ட்னா என்னன்னு மட்டும் இந்த லெசன்ல படிச்சா போதும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் இந்த லெசன்ல பார்த்துருக்கோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கை ரீட் பண்ணி அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் மார்க் பண்ணி படிங்க. தேங்க்யூ.